ஏபிடி நியூ தமிழ். யானை எறும்பு கதை. ஒரு காட்டில் பெரிய யானை இருந்துச்சான். அந்த யானை நினச்சிதான் நம்மளை விட பெரிய உருவம் யாரும் இல்லை என்று நினச்சிதான். அதனால் தன்னுடைய பெரிய காலாலே எல்லாத்தையும் மிதித்து நாசம் பண்ணிச்சா. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை இப்படி பெரிய காலெல்லாம் மிதித்து நாசம் பண்ணுறியே, நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்னு நினச்சிதான். யானை அதுக்கு கேட்கவே இல்லையா. உடனே எறும்பெல்லாம் ஒரு பிளான் பண்ணிச்சா. எப்படியாவது இந்த யானைக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினச்சிதான். என்ன பிளான் பண்ணிச்சுன்னா, எப்படியாவது யானையை தாக்கினால் மட்டுமே நாம் இந்த வெற்றியை அடைய முடியும், அதை திருத்த முடியும் என்று நினச்சிதான். உடனே எறும்பெல்லாம் என்ன செஞ்சுதா, யானை வாழை மரம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சா. அந்த வாழை மரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லா எறும்பும் யானை மேலே ஏறிச்சா. ஆனால் யானை அதை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லையா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சா. உடனே எறும்பு ஒவ்வொரு எறும்பா லைட்டாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சா. லைட்டாக கடிச்சது ரொம்ப கடிச்சு, அச்சோ என்னை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிச்சா. நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டு விடுங்கள் அப்படின்ட்டுச்சா. சரி இந்தமாரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுச்சா. சரி நம்ம நண்பர்களாகவே இருப்போம், நான் உருவத்தில் மட்டும் பெரிதாக என்று நினைத்து நான் உங்களை இழிவாக நிறுத்திவிட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சா. சரி நாமும் நண்பர்களாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா எறும்பும் சந்தோஷமாக பாய் சொல்லிட்டு கிளம்பிடுச்சா. உடனே அந்த யானை, சரி இனிமேல் நீங்களும் எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் சொல்லிச்சா. தனிமையில் யோசிச்சுதா, இந்த எறும்பு என்னதான் நம்ம தப்பு பண்ணாலும் இந்த எறும்பு நம்மளை மன்னித்து விட்டாங்களே, நாம தான் இருக்கிறோமே என்று நினைச்சுதா. உடனே இனிமேல் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்று ஹாப்பியாக அதனுடைய காட்டுக்கு செல்ல ஆரம்பிச்சுதா. இதனில் என்ன தெரியுது, உருவத்தில் மட்டும் பெரிதில்லை, மனசாலையும் உடல் திறமையால் மட்டுமே முடியும்.